ராவ், நான் அவுரங்காபாத் செல்வதற்கு அனுமதி கொடுங்கள். நாசிர் ஜங் தனது எண்ணத்தை மாற்றிக்கொள்வதற்கு முன் வெற்றியை அறிவித்துவிட வேண்டும். வருகிறேன். ஸ்ரீமந்த், உள்ளே செல்வோம். காற்றடிக்கிறது. உங்களுக்கு காய்ச்சல் உள்ளது. காய்ச்சல் இல்லை, காத்திருக்கிறேன். காண வேண்டிய ஒருவருக்காக காத்திருக்கிறேன். மஸ்தானி சாஹிபா, அன்று கடைசி வாய்ப்பு கொடுக்க வந்தேன். இன்று கடைசி ஆசை கேட்க வந்திருக்கிறேன். கூறுங்கள், எப்படி மரணமடைய ஆசைப்படுகிறாய்? பேஷ்வா பாஜிராவுடன். பேஷ்வாவின் நோய்க்கான காரணம் எனக்கு புரியவில்லை. காய்ச்சல் தலைக்கேறிவிட்டால் பிறகு கடினமாகிவிடும். உடனடியாக அம்மாவையும் காஷி அவர்களையும் வரச் சொல்லுங்கள். அவர்கள் இங்கிருந்தால் ஒருவேளை இவர் குணமடையலாம். பாட்டி, சத்ரபதியின் செய்தி வந்துவிட்டது. அவரது முடிவு நமக்கு எதிராக இருக்கிறது. கேட்கிறீர்களா? அவருக்கு பாஜிராவை போன்ற வீரரை இழக்க விருப்பமில்லை. அப்படி என்றால் மஸ்தானியை விடுவிக்க வேண்டும். சொல்வதை கேளுங்கள். நாளை நாம் சத்தாரா செல்வோம். இதை பற்றி சத்ரபதியிடம் பேசுவோம். நாளை நான் ராவல்கேடி செல்கிறேன். என் ராவிற்கு உடல் நலமில்லை. நீ இங்கு எதுவும் செய்யக்கூடாது. பயந்து விட்டீர்களா பாட்டி? பேஷ்வா குடும்பமே அந்த மஸ்தானியிடம் தோற்றுவிட்டாலும் நான் தோற்க மாட்டேன். ஸ்ரீமந்த், பாருங்கள் யார் வந்திருக்கிறார்கள் என்று. நன்றாக இருக்கிறான். குதிரை சவாரி செய்கிறான். காஷி அவளும் நன்றாக இருக்கிறாள். இப்பொழுதெல்லாம் மனதை கல்லாக்கி கொண்டு விட்டாள். இதில் உங்கள் பேஷ்வாவின் முத்திரை வேண்டும் அம்மா. பின்னர் காஷி, இதை ஒத்தி போட முடியாது. இதில் என்ன எழுதியிருக்கிறது? மஸ்தானியின் விடுதலை. உனக்கு மூளை மழுங்கிவிட்டது காஷி. அவள் தான் இப்பொழுது ராவை காப்பாற்ற முடியும். முத்திரை இடுங்கள். என்னால் முதிரை இட முடியாது. என்னால் ராவின் தோல்வியை காண முடியாது. நாளை வரலாறு நிச்சயமாக சொல்லும். பேஷ்வா பாஜிரா வாழ்க்கையின் எல்லா போரையும் வென்றுள்ளார், ஆனால் குடும்பத்தின் முன் தோற்றுவிட்டார் என்று. முத்திரை இடுங்கள். அவளுக்கு நமது குடும்பத்தின் உரிமையை தர முடியாது. ஆனால் அம்மா, நான் கேட்பது என் உரிமையை. பேஷ்வின் பாய் சார்பாக முத்திரை இடுங்கள். உடனடியாக இதை நானா சாஹிப்பிடம் கொண்டு
அவரின் செய்திக்காகத்தான் நானும் காத்திருக்கிறேன். அதுவரை அனைவரும் அவருக்காக பிரார்த்தனை செய்வோம். கடிதத்தில் என்ன எழுதியிருக்கிறது நானா சாஹிப்? பாட்டியிடம் இருந்த செய்தி, மஸ்தானியை விடுவித்து விடு என்று எழுதியிருக்கிறார். எங்கே போகிறீர்கள் ராவ்? எங்கே இருக்கிறது ஷனிவார் வாடா? ராவ், நாம் இப்போது பூனேயில் இல்லை, ராவர்கேடியில் இருக்கிறோம், நர்மதா நதிக்கரையில். ஐயோ, காய்ச்சலில் உடம்பெல்லாம் கொதிக்கிறது. மஸ்தானி புறப்பட்டு விட்டார், வந்து கொண்டிருக்கிறார். நீங்கள் நடமாடக்கூடாது என்று வைத்தியர் சொல்லியிருக்கிறார். ராவ், அங்கே யாரும் இல்லை ராவ். அந்த கருப்பு கொடிக்கு பின் எதிரிகள். யார் ராவ் அந்த எதிரி? இந்த அழகிய வானத்தில் சூரியனும் சந்திரனும் ஒன்றாக இருக்கும் நாளில் தான் உன்னை சந்திப்பேன். வானம் தன் நிறத்தை காவியாக மாற்றியிருக்கும். ஒரே ஒரு தீ மட்டும் எரியும், காதல் தீ.
என்று புயல் பறக்கும், கர்ஜிக்கும் மேகங்கள் இருக்கும். காய்ந்த இலைகள் எல்லாம் சலசலக்கும், காலம் தவறி மழை பொழியும். நம் இருவருக்கும் இடையே மதம் என்ற பேதம் இருக்காது, உறவு என்ற தடை இருக்காது. ஒரே ஒரு தீ மட்டும் எரியும், காதல் தீ. அந்த நாளில் நாம் நிரந்தரமாக ஒன்றிணைவோம். இதயங்கள் ஒன்றாக துடிக்கின்றது மஸ்தானி. ஒன்றாக நின்றும் விடும். காலம் அதன் கொடுமையான நாளை எண்ணி அழுதது. நேசத்தின் வானம் அதன் 2 நட்சத்திரங்களை இழந்தது. விண்ணிலிருந்து நட்சத்திரங்கள் விழுவதைக் கண்டால் உனது கனவுகள் பலிக்கும். தன்னுடைய கனவுகளுக்காக இந்த 2 நட்சத்திரங்களும் உதிர்ந்தன. ஒருவேளை உலகத்திற்கு இந்த செய்தியை உணர்த்துவதற்காக அவைகள் விழுந்திருக்கலாம். ஒவ்வொரு மதமும் அன்பை போதிக்கின்றன. ஆனால் அன்பிற்காக ஒரு மதமும் இல்லை. நேசம் கடவுளின் தெய்வீக பரிசு. அன்பே ஒரு மதம்தான்.